சிலரை பார்த்துருப்பீங்க, ஏன் பலரையே பார்த்துருப்பீங்க. ஒருத்தவன் நல்லா இருந்தா இன்னொருத்தவனுக்கு பிடிக்காதுங்க. அவன் எப்புட்றா நல்லா இருக்கலாம்? அவன் நல்லா இருக்கக்கூடாது. அப்படி கங்கணம் கட்டிக்கிட்டே சுத்துவாய்ங்க. அந்த மாதாங்க இந்த பாகிஸ்தான் நாடு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை இழுத்து போட்டிருக்கானுங்க. இவனுங்க நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு. நல்லவன் பக்கம் என்றுமே ஆண்டவன் பக்கத்துல இருப்பான், கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவனுங்க இந்தியாவுக்கு ராங்கா பண்ண போய் அவனுங்களே ராங் ப்ரோன்னு ஆயிட்டானுங்க. அண்ட் டீம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாதகமாக மாறி இருக்கு. அண்ட் நாடு திரும்பி இருக்காங்களா நியூசிலாந்து. அண்டு சாம்பியன் ட்ரோஃபி வர்ற சண்டே இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் மேட்ச் வந்துட்டு ரத்தாயிருக்கா. அந்த முக்கியமான அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? அதாவது பாகிஸ்தான் வீரர்கள் அக்தர், அஃப்ரிடி, பாபர் அசாம், ரிஸ்வான் இவங்க அனைவருமே ஒரு கலவரத்தை தூண்டி விட்டுருக்காங்க. ஏயா 8 டீம் குவாலிஃபைட் ஆயிருக்கியா சாம்பியன் ட்ராஃபியில்? 7 டீமுக்கு மட்டும் ஒரு சட்டம், இந்திய டீமுக்கு மட்டும் ஒரு சட்டமா? அதாவது ஐசிசி தலைவரே வந்துட்டு ஜெயிச்சாதான், அதாவது இந்தியா கண்ட்ரோலில் தான் மொத்த கிரிக்கெட் உலகமே இருக்கு. ஓகேவா? அது உங்கள் அனைவருக்குமே தெரியுங்க. இந்த சூழலில் பாகிஸ்தானில் தானே சாம்பியன் ட்ராஃபி நடந்தது. பாகிஸ்தானில் விளையாட முடியாதுன்னு சேஃப் அண்ட் செக்யூராக இந்தியா ஒரே வென்யூவில் இருந்துட்டாங்க. அதை இவங்க அப்படியே தூசி தட்டி எடுத்துட்டானுங்க. இப்போ அந்த 7 டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பாகிஸ்தானு, துபாய் பாகிஸ்தானு, பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற மாநிலங்களில் சுற்றி 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 கிரிக்கெட் விளையாண்டு பாடி டயர்டாகும், மைண்ட் செட் மாறுங்க. ட்ராவல் போகும்போது உங்களுக்கே தெரியும், நம்ம மைண்ட் செட் நம்ம சொல்கிறத கேட்காது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி சர்வைவர் பண்ணுறதான் என்ன சொல்கிறது, வெற்றிக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்த 7 டீமுக்கு இருக்கு. ஆனால் இவங்க மட்டும் விதிவிலக்காக இருக்காங்க. என்ன கிரிக்கெட் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் என்ன வேணாலும் பிடுங்குவீங்களா, கூந்தில் பிடுங்குவீங்களான்னு கேட்க, அதாவது பாகிஸ்தான் வீரர்கள் எப்படி தூண்டி விடுறாங்கன்னு பாருங்க. துபாயில் மட்டுமே இருக்காங்க, எந்த ட்ராவலுமே டீம் இந்தியா போல. அந்த ஆடுகளும் அவங்களுக்கு தெரியும், 4 ஸ்பின்னரை வச்சு விளையாடுறாங்க. அப்பயே நீங்கள் புரிஞ்சுக்கிற வேணாமா, அவங்களா அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயா ட்ராவல் போனால் தானே உடம்பு டயர்டாகும், மனசு டயர்டாகும். நீங்கள் ஒரே இடத்துல இருந்துட்டு நோகாமல் நுங்கு திங்கிறது எல்லாருனாலையும் முடியும். ஏன் பங்களாதேஷே அப்படி இருந்தாங்கன்னா அவங்க இந்த சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ணிடுவாங்கன்னு நியூசிலாண்டை தூண்டி விட்டாருங்க. நியூசிலாண்டுக்கு பத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சுங்க. ஆமாம், இவங்க சொல்கிறது நியாயம்தான், ஆனால் ஒரு நியதி இருக்குது. ஓகேவா? நம்ம அதை முழுசாக வந்துட்டு ராங் ப்ரோன்னு சொல்லிட முடியாது. நியூசிலாந்து வீரர்களும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆமாம் ப்ரோ, அதாவது இவ்வளோ தூரம் நாங்கள் வந்துட்டோம், ஃபைனல் வந்ததற்கு எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வேணும். ஓகேவா? இப்போ துபாயில் இருந்து இந்திய டீமை வேற வென்யூக்கு மாற்றுங்க. அதாவது பாகிஸ்தான் வென்யூ வேணாம், இந்திய வென்யூவில் கூட நாங்கள் ஃபைட் பண்ணுறோம், அதாவது அகமதாபாத் வென்யூ ஏதாவது நீங்கள் கொடுங்க. ஆனால் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்தாச்சு, அதாவது தெரிஞ்சே ஆழத்தில் விழுகக்கூடாது, கிணத்துல விழுகக்கூடாதுங்க. அந்த மாதிரி நாங்கள் என்ன தான் ஃபைனல் வந்து துபாயில் சண்டை செஞ்சாலும், திறமையாக சண்டை செஞ்சாலும் ஈஸியாக நொட்டிட்டு போயிடுவாங்க டீம் இந்தியா. ஏன்னா அது அவங்க சொந்தம்னு ஆகிப்போச்சு. ட்ராவலே இல்லை இந்திய டீமுக்கு. ட்ராவலே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய உலகக்கோப்பை தொடர் வந்துட்டு விளையாடினாங்கன்னா யார் வேணாலும் ஜெயிச்சுப்படலாம். பாகிஸ்தான் நாடு சொல்கிறது கரெக்டு தான், எங்களுக்கு வேறு வென்யூவை மாற்றுங்க, ஃபைனல் வந்துட்டு துபாயில் நடக்கவே கூடாது அப்படின்ட்டாங்க. இந்திய மண்ணில் நாங்கள் வந்து மோதுறோம், ஏன் ஃபைனலுக்காண்டி வென்யூவை செட் பண்ண முடியாதா? செட் பண்ணுங்கள், நாங்கள் வரோம். இல்லைன்னா இந்த சீரீஸ் விளையாட முடியாது, சாரி இந்த ஃபைனல் விளையாட முடியாது. நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். விளையாண்டு தோக்குறத விட விளையாடாமல் தோக்குறது மிகப்பெரிய கௌரவம். உங்கள் தவறையும் திருத்தின மாதிரியாகும். அதனால் நாங்கள் கிளம்புறோம்னு மிகப்பெரிய மீட்டிங் போய்கிட்டு இருக்குங்க. பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது ஐசிசிக்கும் அண்டு நியூசிலாண்டுக்கும். பற்ற வச்சது வந்துட்டு இந்த பாகிஸ்தான் பயில சும்மா இருப்பாங்களா? ஆனால் ஒன்றுங்க, இந்த மேட்ச் நடக்கலைன்னு வைங்களேன், அதாவது நியூசிலாந்து வந்துட்டு ஐசிசி சொல்கிறத கேட்கலைன்னா இந்த மேட்சை பேன் பண்ணி விட்டுருவானுங்க. பேன் பண்ணிட்டா பாயிண்ட் டேபிளில் யார் முதல் பிளேஸில் இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் கப்பு கொடுப்பாங்க. அந்த வியூவில் பார்க்கும்போது மேட்ச் நடந்தாலும் சரி நடக்கலாட்டினாலும் சரி, இந்த சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ண போகிறது டீம் இந்தியா என்றும் ஒரு முக்கியமான டேட்டா வெளியாயிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. பாகிஸ்தானோட இந்த கேவலமான அணுகுமுறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க.